இருந்தா கூட முழங்கால் மூட்டு வலி அப்படிங்கிறது ரொம்ப காமனா சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஏன் டாக்டர் எதனால வருது ஒரு மூட்டு வலி முழங்கால் வலி அப்படிங்கிறது? ஒரு ஒரு ஆரிஜின் இருக்கும் இல்லையா எந்த ஒரு பிரச்சனைக்குமே? ஸோ எதனால வர்றதுக்கான காரணம்? அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா முழங்கால் மூட்டு வலிங்கிறது முதல்ல எல்லாம் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து மூட்டு வலி வரும். அதாவது ஏஜ் ஆனவங்களுக்கு, அதிகமாக நடக்கிறவங்க, எடை தூக்குறவங்க, மாடிப்படி அதிகமாக ஏறி இறங்குறவங்க, கடுமையான வேலைகள் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் தான் வந்து அந்த காலத்துல எல்லாம் மூட்டு வலி வந்து வரும். அதுக்கு காரணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முழங்கால் மூட்டு தேய்மானம். அதாவது முழங்கால் மூட்டில் இருக்கக்கூடிய கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய குருத்தெலும்பு சேதமடைந்து முழங்கால் மூட்டுகள் வந்து தேய்மானமாகி மூட்டுகள் வந்து வலி வரும். ஆனால் இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து இப்போ ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறமே ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட வந்து மூட்டு ப்ராப்ளங்கிறது வருது. இப்போ அதற்கான காரணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முக்கியமான காரணம் கால்சியம் குறைபாடுகளால் அந்த வந்து முழங்கால் மூட்டு வலிகள் வரலாம். அது இல்லாமல் வந்து விளையாட்டுகளின் போது மூட்டில் அடிபடுவதனால ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபுட்பால் விளையாடுறாங்க, கிரிக்கெட் விளையாடுறாங்க, இந்த மாதிரி டைமில் வந்து விளையாடும்போது விழுந்து வழுக்கி விடுவதனால மூட்டில் இருக்கக்கூடிய தசை நார்கள் கிழிந்து சில பேருக்கு வந்து மூட்டு வலி வரும். இது வந்து லிகமெண்ட் டேர்னு சொல்லுவோம், அதாவது தசை நார் கிழிதல். அது வந்து அந்த காரணத்தினால முழங்கால் மூட்டு வலி சின்ன வயசுலேயே வருது. அப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அப்புறம் உடல் பருமன் அதிகமாக இருப்பவங்களுக்கு நிறையா வந்து மூட்டு வலி வரும். ஏன்னா இப்போ நார்மல் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். இப்போ சில பேர் வந்து 5 ஃபீட்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய வெயிட் அப்படிங்கிறது வந்து அவங்க 80 கிலோ 90 கிலோ இந்த மாதிரி எக்ஸஸ் வெயிட் இருக்கும். அதே மாதிரி அந்த அதிகமான எடை இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய எடை முழுவதுமே முழங்கால் மூட்டு தான் தாங்குது. ஸோ அந்த மாதிரி உடல் எடை உடல் பருமன் அதிகமாக இருந்தாலும் வந்து மூட்டு வலி வந்து வரலாம். அது இல்லாமல் சில ஜெனட்டிக்கல் ரீசன்ஸ், அதாவது ஹெரிடிட்டரியா பாரம்பரியமாக இப்போ அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க உணவு பழக்க வழக்கங்களாலையும் குழந்தைகளுக்கு அவங்க அடுத்த ஜென்ரேஷன்லையும் யங் ஏஜ்லேயும் வந்து சில பேருக்கு வந்து முழங்கால் மூட்டு வலி வந்து வருவதுண்டு. அப்புறம் சில வியாதிகளை தொடர்ந்தும் சிலருக்கு வந்து முழங்கால் மூட்டு வலி வரும். உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா சில பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால, முழங்கால் மூட்டில் அடிபடுவதனால, சில இன்ஃபெக்ஷன்னால, இந்த மாதிரி காரணங்களாலையும் வந்து முழங்கால் மூட்டு வலி வந்து வரலாம். அதனால் இப்போ ஏஜுங்கிறது ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. 30 வயசுலேயும் வரலாம், 60 வயசுலேயும் வரலாம். அது வந்து அவங்களுடைய காரணத்தை அறிந்து அதற்கான சிகிச்சையை வந்து நாங்கள் இங்கே செய்கிறோம். ஓகே டாக்டர். ஏன்னா முழங்கால் மூட்டு வலி வர்றதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு? ஓவர் வெயிட்டா இருக்கலாம், ஜெனட்டிக்கலா இருக்கலாம், அதர்வைஸ் வந்துட்டு நிறைய ரீசன் சொன்னாங்க. விட்டமின் D3 குறைபாடா இருக்கலாம், கால்சியம் குறைபாடா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் நீங்க எப்படி வந்து டயக்னோஸ் பண்ணுங்க? இப்ப என்ன பாக்குறேன் அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு ஓவர் வெயிட் கேட்டகரி தான். ஸோ பார்க்கும்போது இது வேணா தெரியும், அப்பியரன்ஸ் இவங்க வந்து கொஞ்சம் ஃபேட்டா இருக்காங்க, மேபி வெயிட்னால இருக்கும்னு. இந்த ஜெனட்டிக்கலா அதே மாதிரி கால்சியம் குறைபாடு இருக்கு, இந்த மாதிரி ஒன்னொன்னு எப்படி வந்து நம்ம டயக்னோஸ் பண்றோம் இவங்களுக்கு இதனாலதான் மூட்டு வலி வந்திருக்கு அப்படிங்கிறது? இப்போ நார்மலாக வந்து இப்போ நாங்கள் சித்தா ட்ரீட்மெண்ட்ஸ் தர்றதா இருந்தாலும் டயக்னோசிங் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அலோபதி மெத்தடில் தான் நாங்கள் சில ப்ராப்ளம்ஸ் வந்து டயக்னோஸ் பண்ணுவோம். உதாரணமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா பேஷண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட ஃபஸ்ட் டைம் வரும்போது வந்து அவங்க எக்ஸ்ரே ரிப்போர்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எடுத்திருந்தாங்கன்னா, இல்லாட்டி MRI எடுத்திருந்தாங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கொண்டு வர சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஆன் இன்ஸ்பெக்ஷன் இப்போ பேஷண்ட்டை வந்து நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். முதல்ல மூட்டில் வீக்கம் இருக்கா, மூட்டுகள் அசைவுகள் எப்படி இருக்குது, அது இல்லாமல் வந்து வலி அவங்களுடைய இன்டென்சிட்டி ஆஃப் பெயின் வந்து எப்படி இருக்குங்கிறத அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் பேஷண்ட்டுடைய ஏஜை பொறுத்து நம்ம வந்து அந்த டிசீஸினுடைய எயில்மென்னுடைய கண்டிஷனை வந்து நம்ம ஒரு கெஸ் பண்ண முடியும். உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு 30 வயசில் ஒரு பேஷண்ட் மேலோ ஃபீமேலோ இப்போ எங்ககிட்ட வர்றாங்க. இப்போ அவங்க வரும்போதே நம்ம அவங்கள பார்க்கும்போதே தெரியும் இப்போ வந்து ஒபீஸாக இருக்காங்க, ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்காங்க அப்படின்னாலே நார்மலாக அவங்களுக்கு வந்து முழங்கால் மூட்டில் அந்த கார்ட்லேஜ் வந்து வீக்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அஷ்யூம் பண்ண முடியும். ரெண்டாவது நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது வந்து அவங்க நீ போஸ்டர் வந்து காலை நீட்ட சொல்லி மடக்க சொல்லி பார்க்கும்போது இப்போ அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா காலை நீட்டும் போது மடக்கும் போது அந்த மூமெண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அது இல்லாமல் அந்த பெயினும் வந்து அவங்க எழுந்து நிற்கும் போது நடக்கும்போது கெயிட் பேட்டர்ன் பார்க்கும்போது அந்த பெயினில் வந்து அவங்க லிம்ப் பண்ணி நடப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன்லையும் நம்ம வந்து ஒரு முழங்கால் மூட்டு வலியை வந்து நம்ம கணிக்க முடியும். இப்போ அது வந்து அவங்களுக்கு அடிபட்டதுனால வந்திருக்கு அப்படின்னா ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. இப்போ அவங்க நாங்கள் வந்து விளையாட்டோம், ஃபுட்பால் விளையாடும் போது கிரிக்கெட் விளையாடும் போது கீழே விழுந்தது அடிபட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம அது வந்து மேபி லிகமெண்ட் டேராக இருக்கலாம். இப்போ லிகமெண்ட் டேர்னா ஆன்டீரியர் க்ரூஷியல் லிகமெண்ட் டேராக இருக்கலாம், இல்லைன்னா மீடியல் மெனிஸ்கல் டேர், அதாவது இந்த தசைநார் வந்து உள்ள கிழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போதே பேஷண்ட்டுக்கு தெரியும். இப்போ ஆக்சுவலாக நம்ம எக்ஸாம் பண்ணும்போது அவங்க காலை நீட்டும் போது மடக்கும் போதே காலுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி இருக்காது. அவங்க நடக்கும்போது கெயிட் பேட்டர்னில் கால் ஸ்லிப் ஆகிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த கேஸ் ஆஃப் லிகமெண்ட் இன்ஜுரிங்கிற மாதிரி நம்ம அசஸ் பண்ணுவோம்.
அதே மாதிரி ஏஜ் ஆனவங்க வர்றாங்க, உதாரணமாக ஒரு 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே வர்றாங்க அப்படின்னா, இப்போ அந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம நீ செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கிரிப்பிட்டேஷன் இருக்கும். இப்போ காலை நீட்டும் போது மடக்கும் போது அவங்களுக்கு மூட்டில் வந்து அந்த உராயக்கூடிய சவுண்டை வந்து நம்ம வந்து கையில் ஃபீல் பண்ண முடியும். அது இல்லாமல் வந்து கால் வந்து வீங்கி இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ இதை பார்த்து நம்ம அசஸ் பண்ண முடியும் இவங்களுக்கு வந்து முட்டி தேஞ்சிருக்கு, அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முழங்கால் மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ண முடியும். அப்புறம் அவங்க எக்ஸ்ரே ரிப்போர்ட்ஸ் கொண்டு வந்தாங்கனாலும் நம்ம எக்ஸ்ரே ஃபைண்டிங்ஸில் பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு அந்த போன் ஸ்பேசஸ் வந்து நேரோயிங் இருக்கும், போன் பார்டர்ஸ் வந்து திக்கனிங் இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு லோவர் போனில் வந்து இப்போ உதாரணம் முழங்கால் மூட்டுன்னு எடுத்துகிட்டு அதில் வந்து ஆஸ்டியோஃபைட்டிக் ஸ்பைக்கிங்ஸ் இருக்கும், அதாவது போனி க்ரோத் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ரே ஃபைண்டிங்ஸ் மூலம் வந்து நம்ம ஒரு முழங்கால் மூட்டு தேய்மானத்தை வந்து கணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து ஒரு பேஷண்ட் வர்றாங்கன்னாங்கன்னா அவங்க ஏஜை பொறுத்து, அவங்களுடைய பாடி வெயிட்டை பொறுத்து, அவங்களுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, எனி ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ஜுரி, அது ஆக்சிடென்டல் ரீசன்ஸா, இல்லை வந்து லைஃப் ஸ்டைல் பேட்டர்னால ப்ராப்ளமா, டயட் ஹேபிட்ஸ்னால அவங்களுக்கு வந்திருக்கா, இல்லை ஹெரிட்டரியா அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியா, இந்த மாதிரி எல்லாமே நம்ம அவங்களை இன்ட்ராகேட் பண்ணும்போதே வந்து நமக்கு அந்த ரீசனை கண்டுபிடிக்க முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ 60 வயசுக்கு மேலே வர்றாங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இட் மேபி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தான், அதாவது மூட்டு தேஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். அப்புறம் வரும்போதே பேஷண்ட்ஸ் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு கூட எங்ககிட்ட வருவாங்க. பிகாஸ் தே வில் கோ டு வேரியஸ் டைப் ஆஃப் மெடிகேஷன். அதுல எல்லாம் சக்ஸஸ் ஆகலைங்கிற கண்டிஷனில் சம்டைம்ஸ் வந்து தே மே கம் டு அஸ் with the medical reports like X-ray and MRI scan. ஸோ அதெல்லாம் நாங்கள் அசஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமேல் தான் நாங்கள் பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு இந்த ரீசன்னால தான் முட்டியில் ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் எக்ஸ்ரேயில் இந்த சேஞ்சஸ் இருக்குது, நார்மல் எக்ஸ்ரே எப்படி இருக்கும், உங்கள் எக்ஸ்ரே இந்த மாதிரி இருக்குங்கிறது கம்பேர் ஸ்டடியெல்லாம் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் we will explain about our treatments. டயக்னோஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இவ்வளோ இருக்கு, அதுவும் கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்து தான் நம்ம வந்து டயக்னோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க டாக்டர். மூட்டு வலி வந்தாச்சு, ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம வந்து இதில் முதலே வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும் உடம்பு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? அது வந்து மேபி டயட்டாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம எப்படி கேர் பண்ணிக்கணும், ஒரு மூட்டு வலி முழங்கால் வலி வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர். இப்போ முழங்கால் மூட்டு வலி வராமல் இருக்கணும் அப்படின்னா, நார்மலாக யங் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வராமல் இருக்கணும்னா, இப்போ அவங்க எக்ஸஸ் பாடி வெயிட் இருந்துன்னா அந்த வெயிட் அவங்க ரெடியூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது ரெகுலர் எக்ஸசைஸ், அதாவது வாக்கிங் பேட்டர்ன் வந்து ரெகுலராக வாக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு முழங்கால் மூட்டு வலி வந்து வராமல் நம்ம தள்ளி போட முடியும். ஏன்னா ரெகுலர் வாக்கிங் எக்ஸசைஸில் வந்து நீங்கள் வெயிட்டும் நார்மல் வெயிட் மெயின்டைன் பண்ணீங்கன்னா நீ ஜாயின்ல வந்து அந்த சயனோல் ஃப்ளூயிட் லூப்ரிகேஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து மூட்டுகள் தேய்றது வந்து உங்களுக்கு தள்ளி போட முடியும். அதுக்கப்புறம் வந்து மாடிப்படிகள் அதிகமாக ஏறி இறங்குறது, ஃப்ரீக்வெண்ட்டாக ஏறி இறங்குற அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அப்புறம் இந்தியன் டாய்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, கீழே சமணங்கால் போட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக உட்கார்றது, எழறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம முழங்கால் மூட்டு வலி வராமல் தடுக்க முடியும். அதே மாதிரி வயதானவர்களுக்கு முழங்கால் மூட்டு வலி வந்துருச்சு, சப்போஸ் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தால் நாங்கள் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் அட்வைஸ் வந்து ஸ்குவாட்டிங் தான். மெயின்லி ஸ்குவாட்டிங் அவாய்ட் பண்ண சொல்லுவோம், இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ண சொல்லுவோம், அப்ஸ்டேர்ஸ் வந்து கிளைம்பிங் ஸ்டேர்கேஸ் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம், ஃப்ரீக்வெண்ட்டாக ஏறுறது இறங்குறது அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் எக்ஸசைஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். அப்புறம் டயட்டில் வந்து கால்சியம் ஃபுட்ஸ் வந்து நாங்கள் எடுத்துக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்னுடைய ஒயிட்டு, மில்க், இந்த மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய கால்சியம் இருக்கிற உணவுகள். சன்லைட் எக்ஸ்போஷர் அதிகமாக வேணும், விட்டமின் டி டெஃபிஷியன்சி வராமல் இருக்கணும்னா சன்லைட் எக்ஸ்போஷர், அதுக்கு தான் வந்து மார்னிங் வாக்கிங் வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணி நாங்கள் சொல்கிற டயட்டை ஃபாலோ பண்ணி வெயிட்டை மெயின்டைன் பண்ணிங்கனாலே வந்து நம்ம மூட்டு வலி வராமல் மேக்ஸிமம் தடுக்க முடியும். தேங்க்யூ டாக்டர். முழங்கால் மூட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிகாஷன்ஸ் நம்ம என்னென்ன பண்ணணும், வந்துருச்சுனாலும் நீங்கள் என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய